நிறைய பேருக்கு நிறைய கோவம் வந்திருக்குது. ஏன் அப்படின்னா, அவ நீடிய அப்படின்னா என்ன? ஐயாலம்மா நீங்க பார்த்தீங்கன்னா, ஹிந்து தர்மத்தில எவ்வளவோ விஷயம் சொல்லியிருப்பாங்க. 10 அவதாரம் சொல்லியிருப்பாங்க. அந்த 10 அவதாரத்தில நீங்க பார்த்தீங்கன்னா, நிறைய தப்பு 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 தப்பா இருக்கும். அதெல்லாம் இங்கே ஐயா வைகுண்டர் சரி செய்து இதை சொல்லுகின்றார். ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கணும். இந்த அப்ப யாருக்கு யாரெல்லாம் இந்த வேள்வியை வளர்த்துகின்றார்கள், நமக்குள்ளால இருக்கின்ற அந்த 84 பரிணாமங்கள். 84 தேவ பரிணாமங்கள் இருக்கின்றது. அந்த எல்லாரும் சேர்ந்து என்ன செய்கிறார்கள்? ஒரு வேள்வி நடத்துகின்றார்கள். என்ன வேள்வி நடத்துகின்றார்கள்? நமக்கு எப்பொழுது, எப்படி, எங்கிருந்து நமக்கு இனி இந்த நாம் அடுத்த நிலை செல்ல வேண்டும். இறைநிலை நாம் செல்ல வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று வேள்வி நடத்துகின்றார்கள். வேள்வியில தான் அவர்கள் தெரிந்து கொள்ளுகின்றார்கள். ஓ! இங்கே ஒரு பெரிய குரோனி என்ற அசுரன் இருக்கின்றார். எல்லாருமே இன்னைக்கு இந்த உலகத்துல வாழுகின்ற அனைவரும் குரோனியாகத்தான் இருக்கோம். நம்ம நம்ம ரொம்ப காலமாக வாழுவோம் அப்படின்ற மாதிரி செல்வங்களை சேர்த்துட்டே இருக்கிறோம். நம்ம இந்த 8 நாள் வாழ்க்கை குரோனியாக நம்ம வேண்டாம்னா என்ன பண்ணணும்? 8 நாள் தான் நமக்கு இந்த வாழ்க்கை இருக்கின்றது. இந்த 8 நாளையில நாம் இந்த உலகத்தில் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய முடியும்? இல்ல நம்மளுடைய வாழ்க்கை 8 நாள். நம்ம வாழுவோம். என்ன செய்ய வேண்டும்? நிறைய சொத்து சேர்க்கணும், நிறைய செல்வங்கள் சேர்க்கணும் நம்ம நினைப்போமா? கண்டிப்பாக நினைக்க மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையை போயிட்டு நம்ம போயிட்டு 8வது நாள் நம்ம செத்து போயிடுவோம்னு வச்சுக்கங்க. அந்த 8வது நாள் நாம் சாவறதுக்கு முன்னாடி இந்த 8 நாட்களும் நம்ம என்ன செய்வோம்? நிறைய செல்வம் சேர்க்கணும், நிறைய பணத்தை சேர்த்துறணும் இந்த 8 நாளில அப்படின்னு நினைப்போமா? ஏன்னா நம்ம எதுவுமே கொண்டு போக முடியாது. சாகும்போது நம்ம எதுவுமே கொண்டு போக முடியாது. எல்லாமே நம்ம இந்த உலகத்தில் விட்டு தான் செல்லணும். அப்ப நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய எண்ணம் என்னவாக இருக்க வேண்டும்? இந்த உயிரை மேம்படுத்துவது எப்படி? அப்படின்றத தான் இருக்கும். அதான் இங்கே இந்த 8 நாள் வாழ்க்கையாக நீ வாழ வேண்டும் அப்படின்றதான் இங்கே முதலாவதாக சொல்லுகின்றார். அதான் நீடிய அப்படின்னா ஐயா அந்த ஒரு வரியில நீடிய அப்படின்றதுலயே அவர் அந்த யுகத்தையே கொண்டு போயிட்டார். முதல் யுகம், முதல் அவதாரம் இதுதான். நீங்க ஹிந்து தர்மத்துல பார்த்தீங்கன்னா, மச்ச அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. மச்சம்னா வேதங்கள் அது பிரம்மன்ட்டேருந்து வேதத்தை திருடிட்டு கடலுக்குள்ளால ஒளிச்சு வைப்பாங்க. அத மீனாக பகவான் மீட்டுவார் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இது 2வது யுகத்துல பகவான் இங்கேயே அதே தான் சொல்லுகிறார் ஐயா வைகுண்டர். 2வது யுகமாக சொல்லுகின்றார். இப்போ முதல் யுகம் இந்த 84 பரிணாமங்களும் கடந்து சேர்ந்து என்ன செய்கின்றார்கள்? ஒரு வேள்வி வளர்த்துகின்றார்கள். ஏன்னா, எப்படி இந்த இந்த இதிலேருந்து நாம் மேலே வர வேண்டும். நாம் இந்த மனித பிறவியிலிருந்து நாம் அடுத்த எல்லையற்ற இறைநிலையை நாம் எப்படி அடைவது அப்படின்றதுக்காக அந்த எண்ணத்துக்காக எல்லோரும் சேர்ந்து என்ன செய்கின்றார்கள்? அந்த ஒரு வேள்வி நடத்துகின்றார்கள். யாரெல்லாம்? நீ உடனே அங்கே எங்கேயோ ஒரு சிவபெருமான் இருக்கிறான், எங்கேயோ ஒரு மகாவிஷ்ணு இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் சேர்ந்து அப்படி இல்லை. நமக்குள்ளாலே இதுவரை பரிணமித்து வந்திருக்கின்ற அந்த அனைத்து தேவசக்திகளுமாக சேர்ந்து இங்கே ஒரு வேள்வி வளர்த்துகின்றார்கள். அந்த வேள்வியில் அந்த என்ன செய்யணும்? அந்த குரோனியை கண்டுபிடிக்கின்றார்கள். ஓ! இது பேராசையில் தான் வருகின்றது. நாம் ரொம்ப நாள் வாழுவோம் என்றுதான் நாம் இந்த உலகத்தில் பேராசையாக நிறைய செல்வங்கள் சொத்துக்கள் சேர்த்து கொண்டே இருக்கின்றோம் அப்படிங்கிற அந்த அந்த உணர்வை அவர்கள் கண்டுகொள்ளுகின்றார்கள். அதான் குரோனியாக பிறக்கின்றார். அப்போ இங்கே கோடி நாலு முளமோன்னெல்லாம் வரிகவலசருக்கு ரொம்ப கற்பனையில பயங்கரமா எழுதிட்டார். வாழ்க்கை நீண்டது அல்ல என்று நான் சொல்லும்போது நாம் குரோனியிலிருந்து மாறுபடுகின்றோம். இல்லை வாழ்க்கை நீண்டது தான் அப்படின்னா நாம் என்ன செய்யணும்? குரோனியாக வாழ்கின்றோம். அவன் என்ன செய்யணும்? இந்த கடலுக்கு பூமி எங்கே இருக்குது? எங்கே உட்காந்து இந்த பூமியை உலகத்தை சாப்பிட்டான் குரோனி? கடலை எங்கே இருந்துட்டு இந்த கடலில் உலக தண்ணியெல்லாம் குடித்தான். நாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இப்போ அமெரிக்க அதிபர் இருக்கிறார் அப்படின்னா அந்த ஆளுக்கு என்ன இந்த உலகத்தை அவ்வளோத்தையும் சாப்பிட்டாலும் அவங்களுக்கு பசி ஆறாது. கடல் அவ்வளோத்தையும் அவங்க கூறு போட்டு எடுத்தாலும் பசி ஆறாது. ஒருவருக்கு 1 வீடு, 4 வீடு, 10 வீடு, 100 வீடு, 1000 வீடு, இந்த உலகம் 100 ஏக்கர், 500 ஏக்கர், 1000 ஏக்கர், 50,000 ஏக்கர் எல்லா சொத்துக்களும் இருந்தாலும் அவனுக்கு போதாது. இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும். யாரையாவது அடிச்சு பிடுங்கி எடுத்துடணும் அப்படின்னு தான் அந்த உலகத்தில் நினைக்கின்றார். அதான் நீடிய யுகம் என்று ஐயா சொல்லுகின்றார். வாழ்க்கை நீண்டதல்ல அப்படின்றத சொல்லிட்டு வர்றார். இங்க பார்க்க என்ன சொல்றாரு அப்படின்னு பார்ப்போம். பளிங்கு மலைநாதன் பாரத்தேவாதி முதல் பண்டு போல் நாளும் பதியிலிருந்திடவோம் என்றும் கையிலை இலங்கி இருந்திடவே முண்டு செய்த பாவி முகமும் அவனுடம்போம் துண்டாரதாக தொல்புவியில் விட்டிடவோம் கண்டமாய் ஓட
கடிய வரமெனக்கு தண்டமிழ் நீரும் தரவே தவசிருந்தேன் என்று திருமால் எடுத்துரைக்கவே ஈசர் மன்றுதனை அளந்த மாலோடு உரைக்கலுற்றார். கேளாய் நீ விட்டுணுவே கேடன் கூரோணிதனை தூளாக்கியாறு துண்டோமதுவாக்கி விட்டறிந்தால் அவனுதிராம் மேலும் ஒரு யுகமாய் கெட்டு கிளையாய் கோடிய சூரக்குலமாய் பிறக்கும் அவனுதிராம் பொல்லாதான் தன்னுடம்பு துண்டமொன்றுதானும் தொல்பூமியிலே கடிய குண்டோமசாலியனாய் குவலயத்திலே பிறப்பான். அப்படியே குரோணி அவனுதிரமானதையும் இப்படியே ஆறு யுகத்துக்கு அவனுடம்பு வந்து பீரப்பான் மாற்றானாய் உந்தனுக்கு யுகத்துக்கு யுகமே உத்தமனாய் நீ வீரந்து ஆகத்துக்கு அவன் வீரப்பு ஆறு யுகமதிலும் உண்டும் அவன் சீவன் உயிரழிவு வந்து அந்நாள் பண்டு நடு கேட்டு பாவியவனுரை உயிரை கொண்டு போட்டே நரக குழி தூக்க நாள் வருங்கான் என்று வீடை கொடுத்தார் ஈஸ்வரர் காணம்மானை. அன்று வீடை வேண்டி அதிக திருமாலவரும் குன்று போல் வந்த கொடிய படுபாவி குரோணீதனை செய்க கோபவேகுண்டெழுந்து ஸ்ரோணித வேதன் துடியாய் நடந்தனராம் நாகக்கிணைதனை கிடந்த நாராயணமூர்த்தி வேகத்தால் குரோணீதனை வெட்டி பீழக்கலுற்றார். வெட்டினாராறு மிகு துண்டமம்மானை துண்டமது ஆராய் தொல்பூமியிலே போட்டு பிண்டமதை சுமந்து போட்டனர் காணம்மானை. அந்த குரோணி அவனுதிரமானதையும் கொந்து கொண்டாக குளம்போலே கொண்டு வெட்டி உதிரமதை விட்டு உயர்ந்த பீடம் போட்டு சதுரயுகமெனவே தான் வகுத்தார் ஓர் பீடத்தை. இங்கே மகாவிஷ்ணுவாகிய நல்ல மனம், அங்கே சிவபெருமான் என்ன செய்கின்றார்? உயிராகிய சிவபெருமான் மகாவிஷ்ணுவிடம் சொல்லுகின்றார். இந்த குரோணியை மகாவிஷ்ணு என்ன செய்கின்றார்? அந்த மனிதன் என்ன செய்கின்றான்? எனக்கு அது பத்தாது, இது பத்தாது, நான் இன்னும் எனக்கு இது வேணும், அது வேணும், அந்த பேராசை கொண்டு வாழ்கின்றான். அந்த பேராசை கொண்டு வாழ்கின்ற போது நமக்குள்ளால் இருக்கின்ற அந்த நல்ல உள்ளம், அதாவது நல்ல எண்ணம், அந்த மகாவிஷ்ணு நம்மளுடைய அந்த நல்ல உள்ளத்தில் படுத்திருக்கின்ற பால் கடலினால் நல்ல உள்ளம், தர்ம உள்ளம், வெள்ளை உள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெள்ளை உள்ளத்தில் படுத்திருக்கின்ற அந்த மகாவிஷ்ணு என்ன செய்கின்றார்? அங்கே சிவபெருமானை நோக்கி தவம் ஏற்றுகின்றார் அப்படின்னு சொல்றார். இப்போ இதெல்லாம் எங்கே நடக்கின்றது? ஒரு மனிதனுக்குள் நடக்கின்றது. அகத்து வந்த நியாயம் அதான், அகத்திலே வந்த நியாயம் இதுதான். ஒரு மனிதனுக்குள் என்ன செய்கின்ற அதை மனிதன் என்ன செய்கிறான்? எனக்கு வாழ்க்கை நீண்டது என்று தவறு செய்து கொண்டே செல்லுகின்றான். அவனுக்குள்ளே இருக்கின்ற அந்த மகாவிஷ்ணு என்ன செய்கின்றார்? அங்கே அந்த என்ன செய்கின்றார்? இதை நாம் அழிக்க வேண்டுமே,
இப்ப நம்ம வந்து நல்லா பயங்கரமா அப்படியே ஸ்பீடா போயிட்டு இருப்போம். என்னன்னா அப்படியே சம்பாதிப்போம், போயிட்டே இருப்போம். எத வாங்கிலாம் எத எல்லாம் இந்த வாங்கிலாம் அப்படி போயிட்டே இருப்போம். திடீர்னு நமக்கு என்ன ஆகும்? ஒரு பெரிய ஒரு இடைஞ்சல் வரும். ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு நிகழ்வு வரும். அது யார் நம்ம நடத்துகின்றார்கள் அப்படின்னா, நமக்கு உள்ளாலே நல்ல உள்ளத்தில் பள்ளி கொண்டிருக்கின்ற மகாவிஷ்ணு அதை நடத்துகின்றார். என்ன செய்கின்றார்? அந்த என்ன செய்கின்றார்? இவன் வந்து ரொம்ப ஸ்பீடா போறானே, இத வந்து என்ன பண்ண போறான்? இல்ல நீங்க பார்த்தீங்கன்னா, எவ்வளவு நீங்க இந்த உலகத்தில எவ்வளவோ என்னென்னமோ பேரரசர்கள் எல்லாம் எத்தனையோ அரசாட்சிகளை எல்லாம் போய் போரிட்டு நாஸ்தி பண்ணி எவ்வளோ மக்களை கொன்னு இல்லையா? அங்கேயே வந்து அந்த மகாபாரத போர் நடக்கும்போது கூட கண்ணன் இதுதான் சொல்லுவார். இவ்வளோ மக்கள் இங்கே சாக போறாங்க. இதுக்கு யார் காரணம்? ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு ஜான் வயது போதாதா? இது வந்து இவ்வளோ பேரை கொல்லணுமா? அப்படின்னுலாம் நெறைய விஷயங்கள் சொல்றாங்க. அதேபோல அங்கே அந்த நல்ல உள்ளம் என்ன செய்யணும்? நமக்கு திடீர்னு ஒரு பிரேக் போடுவார் பாருங்க. அதுல நம்ம அவ்வளோதான் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிரும். எல்லாமே காணாம நெறைய பேர் அதுல காணாம போயிருவாங்க. அவ்வளோதான். அந்த பேராசை என்னது அங்கேயே அடங்குகின்றது. அப்போ வந்து இதே போல இங்க என்ன அந்த மகாவிஷ்ணு என்ன செய்கின்றார்? அந்த சிவபெருமானிடம் கேட்ட இவன் என்ன இப்படியே போயிட்டு இருக்கிறான்? வாழ்க்கை என்பது 8 நாளு தானே! இவன் என்னமோ ரொம்ப காலம் வாழ்றேன்னு சொல்லிட்டு அத பண்றான், இத பண்ணிட்டு இருக்கிறான். என்ன பண்ணலாம்? அப்படின்னு கேட்ட உடனே அங்க இது கேட்ட உடனே அவர் என்ன செய்றார்? நீ வந்து 6ஆக பிரி. 6 அறிவாக பிரி. 6ஆகன்னா உடனே இங்க இங்க என்ன செய்றான்? வெட்டி துண்டமான்னு அந்த பிண்டத்தை எல்லாம் கொண்டு போட்டு குழி தோண்டி புதைச்சுட்டேன்னு சொல்லிட்டாங்க. இதான் வந்து ஒரு பெரிய தப்பான ஒரு விஷயம். 6 பிரிவுகளாக பிரிக்கின்றார். நீங்க 6ஆக பிரிந்து கொள்ளுங்கள். நாம் இந்த உலகத்தில் எதற்காக பிறந்தோம்? 6 அறிவை கொண்டு சிந்தியுங்கள். வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, நெறைய இந்த 6 அறிவை கொண்டு சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இறைவனை பற்றி மட்டும் தான். எல்லா பிரச்சனையுமே அந்த இறைவன்ல தான் போய் நிக்குது. பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உள்ள போர் எல்லாமே அப்படிதான். என்னுடைய கடவுள், உன்னுடைய கடவுள், என் கடவுள் இத சொல்லியிருக்கிறார், உன் கடவுள் அத சொல்லியிருக்கிறார், என் கடவுளுக்காக வாழ்றேன், உன் கடவுளுக்காக வாழ்றேன். எல்லாமே அந்த கடவுள் இருந்தால தான் நீங்க எல்லாருமே கடவுள்ன்னு யாருமே நினைக்கிறதில்ல. அதான். நம்முடைய ஹிந்து தர்மம் என்ன சொல்லுகின்றது? தூணிலும், துரும்பிலும், எங்கும், எதிலும், எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கின்றான். இல்லையா? அதான் வந்து உண்மை. அந்த எல்லா உயிர்களிலும் இருக்கின்ற இறைவன் நமக்குள்ளாலே இருக்கின்றான். இந்த எண்ணம் நமக்கு கண்டிப்பா வேணும். அப்பொழுது அந்த நமக்கு எல்லா உயிரிலும் இருக்கின்ற இறைவன் நமக்குள்ளால இருக்கின்றார் என்று நினைக்கும்போது நாம் ஆறறிவாக நாம் பிரிக்கின்றோம். இது ரொம்ப முக்கியமானது. இங்கே வந்து என்ன சொல்லுகின்றார்? கொண்டு தோண்டி புதைச்சிட்டாங்க. அங்கே அந்த ரத்தம் எல்லாத்தையும் கொண்டு போய் புதைக்கிறாங்க என்னெல்லாம் தப்பாக சொன்ன காரணத்தால் தான் நம்முடைய ஹிந்து தர்மம் இப்படிப்பட்ட அந்த அரிகவாலசீசர் போலவுள்ள அந்த கவிஞர்களால்தான் என்னாகின்றது? அப்படியே அந்த புதைந்து அந்த படுகொலிக்குள் சென்று விட்டது. இறைவன் என்ற பெயருக்கு செல்ல வேண்டிய உயிர்கள் என்ன செய்கின்றது? படிகொலிக்கு அந்த கீழான அந்த அந்த பொய்யான வேதத்தில், பொய்யான இதில் என்ன செய்கின்றார்கள்? பூஜை, புனஸ்காரம் அப்படின்னு அதிலேயே காலத்தை ஓட்டி, இல்லையா? அதிலேயே சென்று கொண்டிருக்கின்றார்கள். வாழ்க்கை வந்து நீண்டதே நல்ல ஞாபகம் வச்சுங்க. இன்னைக்கு வந்து கோயில் வச்சுட்டு ஆடிட்டு இருக்கிறாங்க நெறைய பேர். நான் கோயில் வச்சிருக்கிறேன், இவ்வளோ பேர் மக்கள் வராங்க. நான் அப்படி இப்படின்னலாம் பயங்கரமா ஆடிட்டு இருப்பாங்க. நீங்க தெரியும் பார்த்தீங்கன்னா. வாழ்க்கை 8 நாள் வாழ்க்கை தான். நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க. ஆன்மீகத்தை வேற ஏதாவது வந்து ஒரு ஒரு தவறு செய்தவன், ஒருத்தர் திருடிட்டான், இல்ல ஏதோ ஒரு தவறு செய்துட்டான் அப்படின்னா, அவன் வந்து அந்த தவறுக்கு அவன் அடுத்த பிறவி எடுத்து அந்த தவறுக்கு தடவை வந்து முடிஞ்சு போகும். இந்த ஆன்மீகத்தை வைத்து ஏமாற்றுவர்கள் எல்லாம் என்ன ஆகின்றது? எத்தனை ஜென்மங்கள் ஆனாலும் அவங்க மீளவே முடியாது. ஆனா வந்து ரொம்ப ரொம்ப பெரிய தப்பது. நீங்க பார்த்துக்கங்க. இதாங்க சொல்லிட்டேன். வேற ஒண்ணுமே இல்ல. வாழ்க்கை நீண்டது அல்ல. என்னுடைய வாழ்க்கை நீண்டதல்ல. நான் வந்து 8 நாட்களில் செத்து விடுவேன். இந்த 8 நாட்களில் நான் என்ன செய்வேன்? என்னை நான் 6ஆக பிரித்துக் கொள்ளுகின்றேன். இதுதான் உண்மை. இதுதான் சத்தியம். 6ஆக என்னை நான் பிரித்துக் கொள்கின்றேன். அற்புதமான இது யாராவது சொல்லுவாங்களா? புத்தர் மகாவீரர் கூட இந்த அவதாரத்தை கையில் எடுக்க பயந்தார். யாருமே இந்த அவதாரத்தை கையில் எடுக்கல. ஏன்னா ஹிந்து தர்மத்தில ஒரு அவதாரம் நிறைய தவறுகள் இருந்ததால. இது எப்படி சரி செய்ய வேண்டும் என்று யாருக்குமே தெரியல. ஐயா வைகுண்டர் இதை கையில் எடுத்தார். இதை செய்தார். ஆனால் இந்த அந்த அவதாரத்தை சரியாக அரிகோபலசீசர் எழுதாத காரணத்தால் ஐயா வைகுண்டர் அவரை வடக்கு வாசலில் நிறுத்தி காதை முறுக்கி கேட்கின்றார். அரிகோபாலா, நான் உனக்கு இட்ட கணக்கு என்ன? அந்த நீ 10 அவதாரம் வந்த பாதை எனக்கு சொல் என்று கேட்கின்றார். சொல்ல தெரியாமல் இருக்கின்றார். 10 அவதாரம் வந்து இப்படி அந்த குரோனியை கொண்டு தோண்டி புதைச்சாங்க. 6 துண்டுகளா வெட்டி அந்த ரத்தத்தை எல்லாம் புதைச்சாங்கன்னு சொன்னா அவதாரம் தெரிஞ்சு கொள்ள முடியுமா? கண்டிப்பாக முடியாது. நல்ல ஞாபகம் வச்சு. கண்டிப்பாக முடியாது. இதை வந்து நம்ம எப்பவுமே நமக்கு இந்த எண்ணம் வேண்டும். ரொம்ப முக்கியமான வேணும். ஏன்னா வாழ்க்கையில வந்து நம்ம சில காலங்கள்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு இளமை வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இளமை முடிஞ்சு டக்குன்னு முதுமை வந்துரும். இல்லையா? அந்த அது ரொம்ப முக்கியமானது.
அந்த முதுமை வந்தாச்சுன்னா நமக்கெல்லாம் நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. அதான் ஐயா சொல்லுங்கிறார், 50க்குள் அதிசயம் தான் கண்டிருங்கோ கண்ணு மக்கா அப்படின்னு சொல்றாரு. 50 வயசுக்குள்ளால நீ வந்து அந்த அந்த இறைவன் என்ற நிலையை நீ வந்துரு. அந்த இறை எங்கே இருக்கின்றான் என்பதை நீ உணர்ந்து கொள். அதுக்கப்புறம் உன்னுடைய உடல் அதுக்கு சம்மதிக்காது. உனக்கு நோய் நொடிகள் வந்துரும். ஏதாவது நிறைய பிரச்சனைகள் வந்துரும். அந்த 50க்குள் அதிசயம் தான் கண்டிருங்கோ கண்ணு மக்கா அப்படின்னு சொல்றார். 50 வயதுக்குள்ளால நீ வந்து என்ன செய்கின்றாய்? இறைவனை நீ உனக்குள்ளாலே கண்டு கொண்டு வந்து விடு. எல்லா உயிரிலும் தூணிலும் துரும்பிலும் இறைவன் இருக்கின்றான், அவன் எனக்குள்ளால இருக்கின்றான் என்று நீ கொண்டு வந்து விடு. அப்படி நீ கொண்டு வந்து விட்டு என்றால் உனக்கு வந்து நீ 8 நாட்கள் வாழ்க்கை என்பதை நீ புரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ வேண்டும் அப்படின்றத வந்து இங்கே புரிந்து கொள்வார் அப்படின்னு சொல்லுகின்றார். இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பா இங்க ஐயா இதே தான் சொல்லிட்டு வர்றார். அவன் யாரை வெட்டுகின்றார்? நீடியகம் என்பது வாழ்க்கை நீண்டது. இதான் முதல் அவதாரம், முதல் யுகம் முடிந்தது. வாழ்க்கை நீண்டது அல்ல. என்னுடைய வாழ்க்கை 8 நாட்கள் தான். இந்த 8 நாட்களில் நான் செய்கின்ற காரியம் என்ன? நிறைய சொத்து சம்பாதிச்சு வைக்கணுமா? என்ன செய்யணும்? அந்த 8 நாட்களில் நாம் இந்த உலகத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய உயிருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த உடலை நமக்கு இறைவன் நாம் தந்து எடுத்திருக்கின்ற அந்த உறவை எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்முடைய தாய் தந்தை பெற்றெடுத்து நம்மை வளர்த்திருக்கின்ற இந்த உடலுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த நாட்டுக்கு நாம் பிறந்த இந்த நாட்டுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? எதற்காக நான் இந்த உலகத்தில் பிறந்திருக்கின்றேன் என்று பிரம்மத்தை உணர்வது. இந்த நாளும் தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் அடுத்த அடுத்த இதில் அது சொல்லுகின்றார் பாருங்க. வந்து பீரந்தான்கான் சதுர வையகத்தில் அம்மானை முந்து பிறந்த முழு மோசமானதிலும் மந்து முகமாய் மாபாவிதன் உயரம் 400,000 மூலங்கள் நாடும் அவன்கரங்கள் 300 கால்கையில் வேள்கள் தோதி போலே உடைதோளுடம்பு ஒருவறிய மாபாவி படைத்தோனை அறியான் பாரி என்றும் தான் அறியான் அட்டை போலே சுருண்டு அம்மி போலே கிடப்பான் மட்டை போலே திரிவான் வயிறு மீக பசித்தால் அந்யுகத்திலுள்ள அசுர கோலங்களையும் தன் வயிற்று கேட்டு தடி போலோருண்டிடுவான் இப்படியே நாளும் இவன் குலங்களானதெல்லாம் அப்படியே தின்று அவன் பசிகளாற்றாமல் ஐயையோவென்று அலறினன் காணம்மானை மெய்யையனான விருமாவது கேட்டு சிவனை தொழுது சொல்லுவார் அம்மானை தவமே தவ பொருளே தாண்டவ சங்காரவனே எவனோ ஒருத்தன் இட்ட சத்தமானதிலே தவலோகமெல்லாம் தானலைவதெனவே மாயனது கேட்க வகுப்பாரங்கீஸ்வரரும் ஆயனே நீயும் அறியலையோ நியாயமது குண்டோமசாலி கொடிய மாபாவியனாய் பண்டோர் குரோணி பாதகந்தன்னாறு துண்டமதாய் பிறந்தானவனும் பேருதிரம் தன்கிளையாய் இறந்தார் அவர்கள் இறையாய வந்தனுக்கு ஆன பசிகள் ஆற்றாமலேயவனும் வானமது அலைய வாய்விட்டான் கண்டாயே என்று சீவனார் ஈதுரைக்க மாயவரும் அன்று மகாமால குண்டோமசாலினுக்கு
இறையாக தேவர்களை ஏற்ற நாங்கிலாக்கி வரையாதனை தூண்டில் வரையாதனை தூண்டில் மறையை கயிறாக்கி வாயுவை தோணி வருணந்தனை நிரப்பாய் தேயமதை சூழ திரைகடலை தான் வருத்தி ஓடையாய் சதுர யுகம் வழியே தானேவி தேடறிய மாயன் திருவோணிதானேரி மூவாதி மூவர் ஓணிதனை தள்ளி வர காவாலி மாயன் கண்ணியிலே துண்டலிட சதுரயுகமாளும் சண்டித்தடி மூடன் எதிரே வருமாற்றில் இறையை மிக கண்டாவி நாடி பசிதீர நல்ல இறை ஆகுமென்று ஓடி வந்து பாவி விளங்கினான் தூண்டல் தனை தூண்டல் விளங்க சுரண்டி மீக கொழுவி மாண்டனன்கான் பாவி பலிய மாலை போலே. அதாவது சதுரயுகம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சதுரம் அப்படின்னா நான்கு பக்கமும் ஒன்று போல் நாம் இருக்க வேண்டும். இதான் அங்கே ஹிந்து தர்மம் சொல்லுகின்ற முதல் அவதாரம் மச்ச அவதாரம் தான். அது இங்கே என்ன 6 அறிவாக நாம் நம்மை பிரித்து விட்டோம். முதல் அறிவு என்ன அப்படின்னா வேதங்கள் போல் நாம் வாழ வேண்டும். ரொம்ப முக்கியமானது அதுதான். அந்த வேதத்தை என்ன செய்யணும், ஒரு அரக்கன் என்ன செய்ய நான் எடுத்துக்கொண்டு போய் கடலில் ஒழித்து வருகின்றான். ஏன்னா எல்லாருமே இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரச்சனைகளும் நடக்கிறது மதத்தால் தான். அவ்வளோ பிரச்சனைகளும் நடக்கிறது கோயில்களால் தான். அவ்வளோ பிரச்சனைகளும் நடக்குது அந்த மசூதி இது சர்ச்சுகளால் தான். அவ்வளோ பிரச்சனைகளும் நடக்கிறது என்னது அந்த மசூதிகளால் தான். இது எல்லாமே என்ன காரணம் எப்படின்னா, ஏன் எனக்கு என்னுடைய வேதம் அன்னுடைய வேதம் நீ நான் எல்லாமே அதுதான். எல்லா பிரச்சனையும் நீ நான் என்ற வேறுபாடு தான் காரணம். அதான் நம்மளுடைய ஹிந்து தர்மம் ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க. சகித்து வாழ வேண்டும் எல்லாருமே. ஏன்னா இந்த நமக்கு சதுரயுகம் தான், நம்மளுடைய வாழ்க்கையே சதுரயுகம் தான். அதான் நம்ம என்ன செய்யணும், அந்த வேதத்தை கொண்டு போய் என்ன பண்ணணும், அந்த கடலில் கொண்டு போய் ஒளிச்சு வச்சிடக்கூடாது. நாம் அதே போல் வாழணும். உண்மை உழைப்பு நமக்கு வேண்டும் யாராக இருந்தால். நான் ஆன்மீகம் பேசிட்டு இருக்கிறேன், இதை வச்சு நான் சம்பாதிச்சு வாழ்ந்துடலாமா? கண்டிப்பாக வாழக்கூடாது. உண்மை உழைப்பு வேற, ஆன்மீகம் அப்படின்றது வேணும். ஆன்மீகம் நம்ம யாரையுமே சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் ஒருத்தரை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நான் பேசிட்டு இருக்கிறோட நீங்கள் நிறைய எல்லாரும் தெரிந்துருவீங்களா? சதுரயுகமாக நீங்கள் வாழ்ந்துருவீங்களா? இல்லை உங்களை 6 துண்டா நீங்கள் 6 பிரிவாக நீங்கள் பிரிச்சிருவீங்களா? இல்லையா? கண்டிப்பாக முடியாது. இது எப்போது நடக்கும்? இது நான் எப்படி வாழ வேண்டும்? நான் இதுவரைக்கும் எத்தனையோ பிறவிகள் நான் இந்த உலகத்தில் பிறந்திருக்கின்றேனே, இன்னும் நான் திருப்பி இந்த பிறவியை நான் செத்து நீ மீண்டும் நான் என்ன செய்வேன்? அந்த எண்ணம் நமக்கு எப்பொழுது வரும்? இல்லை நம்ம நிறைய சம்பாதிச்சுட்டே போகலாம் அப்படின் போது வருமா? நாம் எப்பொழுது இந்த சம்பாத்தியம் எதற்காக, இந்த வாழ்க்கை எதற்காக என்று நாம் எப்பொழுது உணர்ந்துகின்றோமோ அப்போதான் நம்ம திருவேள்வி வளர்த்துகின்றோம். அவ்வளவுதான் அங்கே குரோணியை நாம் காணுகின்றோம். அதுக்கடுத்து என்ன செய்யணும், அங்கே அடுத்த யுகமாக நாம் என்ன செய்யணும், அந்த குரோணியை 6ஆக பிரித்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்கின்றோம், அந்த வேதத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வேதம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதான் சதுரம் அப்படின்னு சொல்கிறாங்க. 4 பக்கமும் ஒன்று போல் இருக்கும். வேதம்னா 4 பக்கமும் ஒன்று. அதான் சதுரம்னு ஐயா சொல்லுகிறார். ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டார் ஐயா. ஏன்னா சதுரம் அப்படின்றது நீங்கள் குழந்தைங்க யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க, 4 பக்கமும் ஒன்று போல் இருக்கணும். இப்போ 4 பக்கமும் ஒன்று போல் இருக்கணும்னா என்னது? உண்மை உழைப்பு. நம்ம உழைப்பாக இருந்தால் போதாது, அது என்ன வேணும், வர்த்தகனாக விற்கணும், வர்த்தகனாக வாழணும். அப்போ இன்னொன்று என்னென்னா அந்த வைசியனாக அப்படின்னு சொல்லுவாங்க, வர்த்தகனாக. அதான் வர்த்தகனாக வாழணும். நாம் உழைக்கின்ற பொருளை என்ன செய்யணும், கொண்டு போய் விற்பனை செய்வனாக இருக்க வேண்டும். அது தர்மத்தில் விற்பனை செய்வனாக இருக்க வேண்டும். தர்மத்தில் எப்படி விற்பனை செய்வது? சரியாக நான் இந்த வேலையை செய்யும்போது சரியாக செய்கின்றேனா, இந்த பொருளை கொண்டு ஒருவருக்கு நான் கொண்டு செலுத்துகின்றேன், இது சரியாக இருக்கின்றதா, நான் செய்கின்ற இந்த இது யாராவது இந்த பிற்காலத்தில் உள்ள குழந்தைகளுக்கோ பிற்காலத்து வருங்காலத்தில் உள்ள இந்த உலகத்துக்கோ ஏதாவது பாதிப்பு இருக்கின்றதா என்பதையெல்லாம் அறிந்து சரியாக விற்பனை
வர்த்தகனாக இருக்க வேண்டும். அதுக்கு அடுத்து என்ன செய்ய வேண்டும்? நம்மளுடைய நாட்டையும் இந்த வீட்டையும் சரியாக நாம் பாதுகாக்கின்றோமா அப்படின்றதாக நாம் இருக்க வேண்டும். அதுக்கடுத்து நாம் பிரம்மத்தை உணர்கின்றோமா? பிரம்மத்தை உணர்வதுன்னா என்னது? நீங்க ஒரு கோயில் கட்டினதுனால நீங்க பிரம்மத்தை உணர்ந்துருவீங்களா? கோயில்களா கட்டுங்க. 24 மணி நேரம் நீங்க அங்கேயே பூஜை செய்துட்டுருங்க. நீங்க சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் கொண்டு போய் அங்க தானம் பண்ணிட்டுருங்க. நீங்க உடனே நீங்க பிரம்மத்தை உணர முடியாது. பிரம்மத்தை உணர்வது என்பதே இறைவன் எனக்குள்ளால் இருக்கின்றான் என்று சொல்லி நினைத்து நாம் என்ன செய்ய எண்ணமில்லாத தியானம் செய்வதுதான் பிரம்மத்தை உணர்வது. அதுக்கு தான் நிறைய விஷயங்கள் மந்திரமலையே கிடையாது. அதுக்கு அடுத்தது வந்து ப ப அந்த பிராணாயாமங்கள் செய்றது, மூச்சை உள்ளாலே வெளியே நிறுத்துறது. அதுக்கப்புறம் என்னது அந்த எண்ணம் இல்லாத நிலை, அந்த எண்ணம் வருகின்ற வழியை கண்டுபிடிக்கிறது. இதுதான் இங்கே வந்து அந்த லட்சுமியிட்ட அவர் சொல்லுகின்றார். நான் வந்து என்னை எதுக்காக செல்லுகின்றேன் தெரியுமா? நான் மேல்நிலையை அடைய வேண்டும். அந்த மேலான அந்த உயர்ந்த இந்த மனித பிறவியிலிருந்து இந்த பிறவிகளிலிருந்தெல்லாம் விடுதலை அடைய வேண்டும். அதற்காக நான் அந்த வழியை காண்பதற்காக நான் செல்லுகின்றேன். அப்படின்னு தான் அங்கே மகாவிஷ்ணு ஒவ்வொரு முறையும் வந்து போவதை சொல்லுகின்றார். இப்போ வந்து அவர் என்ன செய்கிறார்? குரோணியை 6 துண்டா வெட்டிட்டார். அதுக்கடுத்து அந்த முதல் துண்டல யார் பிறக்கிறான்? குண்டோமசாலி பிறக்கின்றான். அந்த கொடியவன், கெட்டவன். எப்படி பிறக்கின்றான்? அவனுக்கு தெரியும் 6ஆக பிரித்த உடனே சரி வேதங்கள் போல் வாழ வேண்டும், உண்மையாக உழைக்க வேண்டும். உண்மையாக உழைத்தானால் நான் வந்து கர்மாவை குறைக்க முடியும். அதுக்கு அடுத்து என்ன செய்ய வேண்டும்? அந்த உண்மையாக உழைப்பதை கொண்டு சரியாக விற்பனை செய்வனாக நான் வாழ வேண்டும். அப்படின்னு அந்த 4ஆக சரியாக அவன் கொண்டு சென்று வாழ வேண்டும். அப்படி இல்லை வேண்டாம் அப்படின்னு அந்த விஷயத்தை தெரிஞ்சவன் நினைச்சுதான் அதை கொண்டு நினைவு கடலில் கரைத்து நினைவு கடல்ல கொண்டு போய் அதை கொண்டு போய் வச்சுட்டு அடுத்தவனை ஏமாத்தி பிழைக்கிறவனை குண்டோமசாலி என்று சொல்லுகின்றார் பகவான். அவனை என்ன செய்கின்றார்? தூண்டில் போட்டு மீனை கொல்வதை போல் கொல்லுகின்றார் ஓரறிவாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தூண்டில் போட்டு மீன் எப்படி அந்த அதாவது அவன் என்ன செய்கிறான்? அந்த வேதத்தை எல்லாம் ஒழிச்சு வச்சுட்டு என்ன சொன்னா, இது என்னத்தவை வேதத்தை வச்சு நம்ம பொழப்பு நடத்திடுவோம் என்ன பண்ணுகிறான்? கோயிலில் கல்லை கழுவி கழுவி குடிக்கின்றான். அங்கேயே கடவுள் இருக்கிறார் இல்லையா? உண்மையில் 6 அறிவை தனக்குள்ளால படைச்சவன் அங்கேயே கடவுள் இருப்பார் சொல்லுங்க? கண்டிப்பாக இல்லை. கல்லை கழுவி கழுவி குடித்து என்ன செய்கின்றான்? அதை கொண்டு மற்றவர்களை அனைவரையும் அவர்களுடைய அந்த அந்த உழைப்பு எல்லாத்தையும் பிடுங்கி அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அவனுக்கு தான் இங்கே என்ன செய்யணும்? தூண்டில் போட்டு அந்த மீனை தூண்டில் கொள்வதை போல் அங்கே வந்து மச்சாதாரத்தில் அந்த அரக்கனை கொல்வது போல் இங்கே கொல்லுகின்றார் பகவான். இதை சொல்லிட்டு வராங்க. பாவிமடிய பரமேஸ்வரனாரும் தாவி சலத்தால் சதுரயோகமளித்தார். சதிரயோகமளிய தானவர்கள் எல்லோரும் மதுர மொழீசன் மலரடியை தான் பூண்டு தேவர் மறையோர் தெய்வேந்தீரன் முதலாய் மூவர்களும் வந்து முதலோ நாடி பணிந்து பரமனே நீரோம் படைத்த யுகம் 2 வரமதுவும் கேட்டு வாழ்ந்தவரை கண்டிலமே. அந்த சந்தமில்லாம் ஆணுவங்கள் தானுமில்லாம் இந்த வகை சாதி இல்லாமலீஸ்வரரே பிறந்தாலவனும் பெரியோனடி வணங்கி வரந்தாரும் என்று வாளாயுதத்தோடே வாழுவோம் பலமோம் வாய்த்த சூரப்படையோம் கொலுவோம் பெரிய குவிந்த மதில் கோட்டைகளும் கெட்டு கிளைவாணி கிரணமதுவுடனே நாட்டு பயிரால் நாளோ பசி தீர்ந்து